உங்கள் பசங்களை வீடியோ கேம்ஸ் விளையாட விடாதீங்க. எஸ், ஐ செட் இட். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மோர் தென் thousands ஆஃப் கேம்ஸ் விளையாண்டுருக்கேன். கேம்ஸுக்காகவே ஒரு கஸ்டம் பிசியை பில்ட் பண்ணி ரேட் ரேசிங்லாம் பார்க்கணும், ஹை செட்டிங்கில் கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் என்னோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லாக இருக்கட்டும், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், என்னோட கெரியர்லேயே வந்து இந்த வீடியோ கேம்ஸுன்றது எனக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணியிருக்குன்றத நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஈவன் வீடியோஸ்லேயுமே நான் ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பேன். எனக்கு இந்த மீடியம் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் ஐம் எ கேமர். அப்படி இருந்தும் உங்கள் பசங்களை வீடியோ கேம் விளையாட விடாதீங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சின்ன வயசில் விளையாண்ட கேம்ஸுன்றதும் இன்றைக்கி இந்த பசங்க விளையாடுற கேம்ஸுன்றதும் கம்ப்ளீட்டாக வேறு. நம்ம என்னதான் ஒரே வேர்டை யூஸ் பண்ணாலும் we are describing two different neurological experiences-ன்னு கூட சொல்லலாம். ரீசெண்டாக வீடியோ கேம்ஸ் பற்றின நிறையா ரிசர்ச் நடந்தது. மெக்கில் யூனிவர்சிட்டி அண்ட் நிறையா மென்டல் ஹெல்த் கவுன்சிலர்ஸ்லாம் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் படிக்கும் போது அதோட ரிசல்ட்ஸ் வேர் மோர் டெரிஃபைங். அதாவது இப்போ நான் வீடியோ கேம்ஸ்லேருந்து எனக்கு பெனிஃபிட் நான் என்னென்னலாம் சொன்னனோ அது எதுவுமே இப்போ இல்லை. நம்மளோட ரெசிலியன்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த கேம்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பிரெயினை கம்ப்ளீட்டாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய கேம்ஸில் தான் வந்து நின்றுருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பேசிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கல்லுக்குள்ளே இருக்க ஹார்ட்வேரை பற்றி பார்த்துடலாம். பிரெயினில் இந்த பார்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து ஹிப்போகேம்பஸ். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட ஸ்பேஷியல் மெமரி அண்ட் நேவிகேஷனை இந்த ஹிப்போகேம்பஸ்ன்ற பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கும். நம்ம சின்ன வயசில் ஆடின கேம்ஸ்லாம் பார்த்தோன்னா, எஸ்பெஷலி நான் டாம் ரைடர், பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த மேப்போ லாஜிக் அண்ட் இந்த நேவிகேஷன்லாம் ரொம்பலாம் இருக்காது. அந்த ஹோல் 3D மேப்பை என்னோடய மைண்டில் நான் பில்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு லெவலில் என்னால் ஈஸியாக பாஸ் பண்ணி போக முடியும். இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா ஈவன் சூப்பர் மரியோ ப்ரோஸ் எடுத்துக்கலாம். அதில் பர்டிகுலராக ஒரு சில பைப் அண்ட் டனல்ஸில் மட்டும் நம்மளால் உள்ளே போக முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்ல. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில லெவல்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக திரும்ப ஆடிருப்போம். நம்ம எல்லா டனல்லாம் வந்து போயிட்டு உள்ளே போக முடியுமான்றதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். வி வில் சிம்ப்ளி ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். நமக்கு அந்த ஹோல் மேரியோவோட வேர்ல்டுமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுருந்துருப்போம். அந்த நேவிகேஷன் எப்படி போகணும், என்ன ரூட் எடுக்கணும் அப்படின்றது. 2D கேம்ஸ்லேருந்து 3D கேம்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் அந்த 3D மைண்ட் மேப்பை நம்மளோட பிரெயினில் வி லிட்ரலி ஸ்டோர்ட் இட். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் டாம் ரைடர் தான் நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் லெவல் அதில் எனக்கு என்ன பண்ணணும் ஒரு எந்த ரூட் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஞாபகமே இல்லை. ஹிண்ட் ஆப்ஷனும் ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷன் எதுவுமே அங்கே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கேமரா வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு டேர்ன் ஆகும், அவ்வளோதான். அதோட அந்த லைட்டிங், ஜாமெட்ரி இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த லெவலில் வந்து தாண்டி போகணும். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த லெவலில் மோர் தென் 3-4 days இருந்தேன்னு கூட சொல்லலாம். தெர் வாஸ் ஒன் லேண்ட்மார்க் ஸ்டடி இன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வீடியோ கேம்ஸ்னு சொல்லலாம் by Dr. Gregory West at the Université de Montréal. I think French or Spanish university நினைக்கிறேன். அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் என்னென்னா, இந்த மாதிரி நேவிகேஷன் இருக்கிற கேம்ஸ் இருக்குல்ல, இட் வாஸ் லிட்ரலி ஹெல்பிங் யூ பில்ட் கிரே மேட்டர் இன் யோர் ஹிப்போகேம்பஸ். சிம்பிளாக சொல்லணும்னா யூ ஆர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் யோர் ஹிப்போகேம்பஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஹிப்போகேம்பஸ்ன்ற ஏரியா எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர் தீஸ் நேவிகேஷன்ஸ் இன் ரியல் வேர்ல்டு. வீடியோ கேம்ஸ்லேருந்து உங்களோட ரியல் வேர்ல்டுக்கு உங்களால் ஒரு சில பெனிஃபிட்ஸை கொண்டாட முடியுன்றது தான் அந்த ரிசர்ச்சோட பாட்டம் லைன்னு சொல்லிடுறேன். ஆஸ் ஆல்வேஸ் நான் பேசுகிற எல்லா ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அண்ட் பேப்பர்ஸோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் டேரெக்டாக அதையும் படிச்சுக்கலாம். இப்போ இருக்க கேம்ஸுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த ஆட்டோ பைலட் மோடுன்னு கூட சொல்லலாம். அதாவது ஜிடிஏவே எடுத்துக்கலாமே. நான் வைசிட்டி ஆடின காலத்தில் ஒரு மிஷனுக்கு நான் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த மேப் ஹெச்யூவிடியில் ஒரு பிளிங்க் மட்டும் இருக்கும். அந்த மிஷனோட சிம்பிள் போட்டு அந்த டைரக்ஷனுக்கு நீங்கள் போங்கன்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி நம்ம போகணும். அதாவது ஐ ஹவ் டு எக்ஸ்ப்ளோர் த சிட்டி, ஐ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த ரோட்ஸ் எங்கே லீட் பண்ணுது, எங்கே வந்து ரோட் க்ளோஷர்ஸ் இருக்குது, எங்கே பிரிட்ஜஸ் இருக்குன்றது எல்லாமே ஐ யூஸ் டு கிரியேட் த மைண்ட் மேப். பட் இப்போ வர ஜிடிஏ கேம்ஸ் எடுத்துக்கிட்டோம், ரீசெண்டாக 4 and 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் எங்கே போகணுன்றதுக்கு ப்ராப்பர் மேப்பே வந்து அதாவது ஒரு நேவிகேஷன் பாத் கொடுத்துரும். நான் ஜஸ்ட் அந்த லைனை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். வி ஹவ் பிகம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர்ஸ் டு லைன் ஃபாலோயிங் ரோபோட். அந்த ஸ்டடியோட ரிசல்ட் என்னென்னா, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஹேண்ட் ஹெல்ட் ஜிபிஎஸ் பேஸ்ட் நேவிகேஷன் இருக்கிற கேம்ஸ் ஆடுற 85% ஆஃப் த பிளேயர்ஸ் தே ஸ்விட்ச் டு கார்டேட் நியூக்ளியஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின். அது வந்து பிரெயினோட ஆட்டோ பைலட்னு கூட சொல்லலாம். மூவிங் அவே, அதாவது நீங்கள் ஒரு ஜிம்மில் இருந்தீங்க, யூ ஆர் ட்ரைனிங் ஒரு ஹிப்போகேம்பஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டருக்கு போயிட்ட மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த ஃபிலாசபி ஆஃப் ஃபெயிலியரை பற்றி பேசிடலாம். ஒரு லைசன்ஸ்டு மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் வெரோனிகா லிச்சென்ஷியன், ஓகே நான் உங்களோட பேர் இங்கே போட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 90s வந்த கேம்ஸுன்றது ஒரு 90s கிட்ஸ் விளையாண்ட கேம்ஸுன்றது ஒருத்தரோட ஸ்கில்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னும்,
பட் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் கேம்ஸ்ன்றது ஒருத்தரோட சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே இருக்குன்ற மாதிரி தான் அவங்களோட கோட் பண்ணியிருக்காங்க. அகைன் இஃப் ஐ ரீகால் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா வாரியர் வித் நான் விளையாடும் போது அந்த கேமில் இப்போ நான் ஒரு ஜம்பை மிஸ் பண்ணிட்டேன், இல்லை லைஃப் வந்து குறைஞ்சிட்டே வரும் நம்ம அந்த ஷேடோ வாரியர் மோடுக்கு போயிட்டோம் அப்படின்னா, அதிலலாம் நான் டைமிங் மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த கேம் என்னோடய ஃபீலிங்கை பற்றிலாம் கவலையப்படாது. இன்ஃபேக்ட் அந்த கேமில் ஆட்டோ சேவ் கிடையாது. ஸோ இஃப் ஐ மிஸ்ட் அ சேவ் பாயிண்ட் அண்ட் வென் டூ ஃபார் அப்படின்னா லிட்ரலி ஜஸ்ட் ஐ ஹவ் டு ரீப்ளே த கேம். அதாவது அந்த ஃபெயிலியர்ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபெயிலியர். ஐ ஹவ் டு ரீஅனலைஸ் த சிச்சுவேஷன், ஐ ஹவ் டு ரீஅனலைஸ் வாட் ஆல் த ரிசோர்ஸஸ் ஐ ஹாவ். இவ்வளோ திங்ஸை நான் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் அந்த கேம் அந்த லெவலில் நான் பீட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் மீ அன் ஆக்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை வந்து சயின்டிஃபிக் டேர்மில் சொல்லணும்னா சாலிட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட சொல்லலாம். அந்த லெவல் பர்டிகுலர் லெவல் நான் இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி ஐ ஸ்பெண்ட் அபவுட் 3 to 5 days. ஸ்டார்டிங்கில் கேமர்னு சொல்லிட்டு ஒரு லெவலையும் 3 நாள் 5 நாள் முடிச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ இருக்கிற மாதிரி வாக் த்ரூஸோ டுட்டோரியல்ஸோ எதுவுமே கிடையாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ், இப்போ நான் சொன்ன மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து ப்ரீ இன்டர்நெட் ஏரா அப்படின்ற டைமில் கூட நான் சொல்லிக்கலாம். ஐ ஹாவ் டு ரீஅனலைஸ் த கேம். இன்ஃபேக்ட் இதுதான் அந்த கேம் டெவலப்பர்ஸ் இன்டெண்டட் வே ஆஃப் கேமிங் கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு கேமை ரிலீஸ் பண்ணுறீங்க, பிளேயர்ஸ் வந்து அதை ஒரே நாளில் முடித்து வீடியோ வந்து யூடியூப்பில் இப்போ போடுற மாதிரி போடுறாங்கன்றது இட்ஸ் நாட் அன் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ. அந்த டைமில் வந்து நிறையா மேகசின்ஸ் வரும், கேமிங் ரிலேட்டட் மேகசின்ஸ் தட் வாஸ் ஆக்சுவலி காஸ்ட்லி அண்ட் நம்ம ஊரில் நிறையலாம் அவைலபிள் கிடையாது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கேம் டெவலப்பர்ஸ்ன்றவங்களே தே வில் மேக் த கேம் ஸோ ஹார்ட் அண்ட் அதுக்கான ஒரு சில ஹிண்ட்டோ ஒரு சில ஈஸ்டர் எக்ஸை பற்றிலாம் வந்து தே வில் டீஸ் இன் தீஸ் மேகசின்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கேமை கம்ப்ளீட் பண்ணது, கேமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றது ஒரு டைம். இப்போ இருக்க கேமை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். போக்கிமான் 1996 ஐ திங்க் போக்கிமான் ரெட்னு நினைக்கிறேன். அந்த கேம் வந்தப்போ எல்லா கேம்லேயும் டுட்டோரியல்ன்றது ஒன்று இருக்கும், பட் நீங்கள் அதை ஈஸியாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நானும் அதே மாதிரி தான் ஸ்கிப் பண்ணி தான் விளையாடுவேன். அந்த கேமோட லாஜிக்லேருந்து எல்லாத்தையுமே வந்து வி யூஸ் டு லேர்ன் த்ரூ எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் லேர்ன் த்ரூ எக்ஸ்பெரிமெண்டிங்னு வச்சுக்கலாம். அண்ட் ஐ திங்க் 2016 இன்னொன்று அதே பப்ளிஷர் வந்து போக்கிமானோட இன்னொன்று கேம் விடுறாங்க. மேண்டேட்டரி டுட்டோரியல் யூ ஹாவ் டு அட்டெண்ட். அதாவது 15-20 மினிட்ஸ் அந்த டுட்டோரியல் போகும், அது சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும். அண்ட் இட் வில் கிவ் யூ த சொல்யூஷன். அதாவது அந்த கேமோட முக்கியமான சில ட்ரிக்ஸ்லாம் நம்ம ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணியிருப்போம்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த டுட்டோரியலில் அது ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடுச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் டீச்சிங் ஆர் த கேம் இஸ் டீச்சிங் த கிட்ஸ் not to explore but wait long enough so that the solution will be directly presented to them. இது கேமோட பெனிஃபிட் ஆக்சுவலாக கிடையாது. இட்ஸ் சம் சார்ட் ஆஃப் ஃபாலோ த லீடர் ஆர் ஒபீடியன்ஸை மட்டுமே எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ட்ரைட். ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் த அவுட்கம் ஆஃப் வீடியோ கேம்ஸ் தட் ஐ யூஸ் டு ப்ளே. மூணாவது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரிவார்ட் சிஸ்டம். இந்த 90s கேம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிலேடு கிராட்டிஃபிகேஷன்றது தான் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கேமோட டிஃபிகல்ட்டிலேருந்து அந்த கேம்லேருந்து கிடைக்கிற ரிவார்டோ எதுனாலுமே வந்து உங்களுக்கு உடனேலாம் கிடச்சிடாது. எஸ்பெஷலி பே டு வின்ன்ற ஒரு கான்செப்ட் 90s கேம்ஸில் கிடையவே கிடையாது. ஈவன் த கேம்ஸ் ஓன் ரிவார்ட். வென் ஐ சே ரிவார்டு, அந்த கேம் ஒரு லெவல் கம்ப்ளீஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்கின் அன்லாக் பண்ணுற ஒரு லெவலாக இருக்கலாம். ஒரு டிஃபிகல்ட்டி செட்டிங்லேருந்து நீங்கள் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வெப்பன்ஸ், ஸ்கின்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து விஷயங்கள் இருக்குது. பட் இன்னைய டேட்டில் இருக்க கேம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி லாகின் போனஸ்னு ஒன்று தரான். அதில் ரேண்டமாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கின்னை வந்து அவன் அன்லாக் பண்ணி விட்றான்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் விளையாடுறீங்களோ இல்லையோ, நீங்கள் டெய்லிக்கு அந்த கேம்குள்ளே வரணும், யூ ஹாவ் டு லாகின், யூ ஹாவ் டு ரெக்கார்ட் யுவர் மெட்ரிக், யூ ஹாவ் டு வாட்ச் அண்ட் ஆட் அப்படின்ற மாதிரி விஷயங்களில் தான் இப்போ இங்கே நிறையா இருக்குது. இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன்லேருந்து இப்போ நம்ம இருக்கிறத வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜங்க் ஃபுட் டோப்பமைன் ஹிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் லைக் ஜங்க் ஃபுட், உங்களுக்கு அந்த டோப்பமைன்றது உடனே கிடச்சிரும். நீங்கள் அந்த கேமோட டிலேடு கிராட்டிஃபிகேஷன் ரிவார்ட் சிஸ்டம்லேருந்து இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டனால என்ன நடக்குதுன்னா யூ லிட்டரலி டோன்ட் என்ஜாய் பிளேயிங் வீடியோ கேம். ஜஸ்ட் அந்த ரிவார்டை கலெக்ட் பண்ணணும் ஆர் அந்த ஸ்கின்னை நீங்கள் கலெக்ட் பண்ணணுன்றது தான் உங்களோட கோலாக மாறிட்டு இருக்கு. வென் ஐ சே உங்களை நான் சொல்லும் போது இதை விளையாடுற சின்ன பசங்களை வச்சு. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸஸை ஒரு அடல்ட், எஸ்பெஷலி இந்த 90s கேம்ஸ்லாம் விளையாண்டு வந்த ஒரு அடல்ட்டால் இதிலேருந்து ஈஸியாக கொஞ்சம் வெளியிலேயும் வந்துட முடியும். அண்ட் மோஸ்ட்லி ஐ அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் கேம்ஸ். நாட் ஜஸ்ட் மீ, என்ன மாதிரியே 90s கேம்ஸ் விளையாண்டு இன்னமும் கேமிங் கண்டினியூ பண்ணுற அடல்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவங்க எல்லாருமே இந்த ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியுது. அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் மெனி 80s ஆர் 90s கிட்ஸ் ஹவ் பிளேட் வீடியோ கேம்ஸ். அவங்க அதை அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டதில்லை. தே ப்ரையாரிட்டைஸ் பிளேயிங் அவுட் சைட். அதையும் நான் தப்பு சொல்ல. ஸோ இது கரெக்டாக தப்பான்ற ஸ்கேலுக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தைக்கு அவங்க வீடியோ கேம்ஸை கொடுக்குறாங்கன்னும் போது தே டோன்ட் நோ த பேசிக்ஸ்.
ஸோ இப்போ இருக்க கேம்ஸ் இப்படிதான்ற பட்சத்தில் தான் வந்து நிறைய பேர் கொடுத்துட்றாங்க. அண்ட் த கேம்ஸ் தே எண்ட் அப் பிளேயிங் ஆர் லிட்டரலி பப்ஜி, பிஜிஎம்ஐ ஆர் ஜென்ஷன் இம்பேக்ட், இந்த மாதிரி கேம்ஸ் தான் அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த முக்கால்வாசி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் டைப். அந்த கேமுக்கு ஒரு எண்டிங்கே கிடையாது. யூ கேன் ப்ளே வென் எவர் யூ வாண்ட், whoever you want to play with. இது வந்து நெவர் எண்டிங்காக போயிட்டே இருக்கும். அந்த ரிவார்ட் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பில் ஓடிட்டே இருக்கும். ரீடென்ஷன் எடிட் பண்ணுற மாதிரி தான் இந்த கேம்ஸ்லாம். the more you stay inside the game, the publisher or the developer will get benefited out of it ன்றது தான் ஒரே மோட்டிவே தவிர அந்த பர்டிகுலர் கிட் who's trying to enjoy the game அப்படின்றது இவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த ரிசர்ச் ஆர்டிக்கல்லாம் படிக்கும் போது ஒன் ஆஃப் த பேரண்ட் ஒரு சர்வே மாதிரி எடுத்திருந்தது. ஒரு பேரண்ட் சொல்லியிருக்கிறது என்னென்னா, மை சன் நெவர் நோஸ் வென் டு ஸ்டாப், த கேம் ends him பட் he never know when to end it. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஈவன் தோ அந்த கேமில் வந்து நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே அந்த இன்ஸ்டன்ட் ரீஸ்பானிங்கிற ஃபீச்சர், ஆட்டோ சேவாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கன்றது, இல்லை நீங்கள் ஒரு லெவலில் கிராஸ் பண்ண முடியல, பை எ பெட்டர் வெப்பன், இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் பவர்ஃபுல் வெப்பன். இந்த மாதிரி திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய ரொம்ப டைரெக்டாக பாதிச்சு தே டோன்ட் நோ வென் டு ஸ்டாப். பட் அப்போ இருந்த கேம்ஸ் அப்படி கிடையாது. யூ வில் லிட்டரலி கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பிகாஸ் ஆஃப் அ லெவல். உங்களால் அதை கிராஸ் பண்ண முடியாது. நோ ஹின்ஸ், நோ நத்திங். அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம் வந்து பாஸ் பண்ணி தான் ஆகணும். இதோட வர்ஸ்ட் பார்ட் என்னென்னா, இந்த மாதிரி அடிக்டட், அதாவது இதெல்லாம் வந்து கேமிங் அடிக்ஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட் வில் இன்ஃபேக்ட் அஃபெக்ட் த காக்னிட்டிவ் ஸ்கில் ஆஃப் தட் ரெஸ்பெக்டிவ் கிட் ஆஸ் வெல். ஃபைனலி த சோஷியல் ஆஸ்பெக்ட். யூஸ்வலாக கேம் விளையாடுறவங்கள வந்து லோன்லி ஆர் இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி டேக் பண்ணுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னால் அதை ரிலேட் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் டியூரிங் மை டேஸ், என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் நான் கேம் ஆடுறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அ சோலோ பிளேயிங் அலோன். நான் தனியாக விளையாடுறது ஒரு சைடு இருந்தாலும் ஒரு ஈக்குவல் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ஷேர் எங்கே போகும் அப்படின்னா ஐ வில் பி ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருப்பேன். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, லைக் ஒரே ஸ்க்ரீனை 4ஆக பிரித்து 4 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸோடது காட்டுறது. இல்லை கேம் சென்டர்ஸ் போயிட்டு ஸ்மாக் டவுன் மாதிரியான கேம்ஸ்லாம் 6 பிளேயர் வரைக்கும் நம்ம ஒன்றா விளையாடலாம். 10 பேர் நின்றுட்டுருப்போம், 6 பேர் விளையாண்டுட்ருப்போம். அந்த ஹோல் சோஷியல் அக்கௌண்டபிலிட்டின்றது அப்போ இருந்தது. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கேமாக இருந்தாலும் அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கான்செப்டோ லோக்கல் லேண்டில் ப்ளே பண்ணுற கேம்ஸுன்றது இப்போ வரதே கிடையாது. தே வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் டு பை எ கேம் அண்ட் கனெக்ட் தெம் ஓவர் ஆன்லைன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்களோட பிசியோ ஒரு ப்ளே ஸ்டேஷனோ நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா யூ ஹவ் டு ப்ளே. ஸோ அப்போ ஆப்வியஸாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடே ப்ளே பண்ணுறீங்கனாலும் அந்த ஆக்சுவல் இன்ட்ராக்ஷன் பீயிங் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் இன் அ ஷேர்டு ஸ்பேஸுன்றது இங்கே கம்மியாகுது. அது இன்ஃபேக்ட் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். அதை என்னால் ஏன் நான் ரிலேட் பண்ணிக்க முடியலன்னு சொன்னேன்னா, ஐ ஹவ் நெவர் இன் தேட் சுச்சுவேஷன். என்னோட சின்ன வயசில் அதிகபட்சம் இந்த மழை காலம் ரொம்ப இருக்குது, எங்களால் வெளியில் போக முடியல. இதெல்லாம் நான் கொஞ்சம் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஆஃப்டர் 2012-15 இந்த பீரியடில். ஸோ டங்கல் விபிஎன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று யூஸ் பண்ணுவோம், விச் வில் சிமுலேட் ஹவ் அ லேண்ட் கனெக்ஷன் உட் பி. அது ஒரு விபிஎன் கான்செப்ட் தான். அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஆன்லைனில் விளையாண்டுப்போமே தவிர வேறு வென்எவர் பாசிபிள் நாங்கள் நேரில் தான் போயிட்டு சேர்ந்து விளையாடுவோம். இந்த சேர்ந்து விளையாடுறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னாலும் ஆன்லைனில் விளையாடுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகுது. இப்போ இருக்க கேம்ஸில் பார்த்தோன்னா எல்லாமே இட் இஸ் ரேங்க்டு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உங்களோட ரேங்க் என்ன, குளோபலாக என்ன ரேங்க்கு, உங்களோட ரீஜனில் நீங்கள் என்ன ரேங்க். ஸோ ஒரு ரேங்கிங் சிஸ்டம்குள்ளே கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய வச்சுட்டே இருக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ ரைட் திங் டு டூ. கேமிங் இஸ் சம்திங் ஒரு ஹாபின்னு வச்சுக்கலாம். அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, ஹாபீஸுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டியோ ஒரு பெஞ்ச் மார்க் டு அச்சீவ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்றதை நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அப்படி இருந்தும் இந்த கேம்ஸ் இப்போ இருக்க கேம்ஸில் எஸ்பெஷலி ரேங்கிங், அதுக்கான டோர்னமெண்ட்ஸ் நடக்குது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் ரெகுலராக என்ஜாய் பண்ணுற கேமுக்கும் ஐ ஹவ் டு அச்சீவ் அ சர்டன் லெவல். அப்போ தான் நான் வந்து அந்த கேமை நான் விளையாடுறேன், அந்த கேமை இவ்வளோ நாள் விளையாண்டுட்ருக்கேன், சி மை அச்சீவ்மெண்ட்டுன்னு காட்டணுன்ற ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அந்த குழந்தைக்கு வச்சுட்டே இருக்காங்க. ஆஸ் ஐ மென்ஷன்ட் எர்லியர், இந்த ப்ரெஷர்லாம் ஒரு அடல்ட் கிட்ட ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா not necessarily, especially if an adult like me who used to play video games in the past அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரி ட்ரிக்ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டோ வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ரேங்கிங்கில் நான் இருந்தால் என்ன இல்லாட்டி என்னன்னு நான் போயிட்டே இருப்பேன். பட் கிட்ஸ் கான்ட் டிஃப்ரென்ஷியேட் திஸ். இதுதான் வந்து இந்த ஹோல் ஸ்டடியோட ஒரு பிக்கஸ்ட் கன்சர்னாகவும் நான் பார்த்தேன். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடியோ கேம்ஸை பேன் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, பட் எவ்ரி ஒன் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஷிஃப்ட் இன் டைனமிக்ஸ்.
நம்ம வந்து ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்லேருந்து இப்போ ரீடென்ஷன் அண்ட் மானிட்டைசேஷன்ன்ற இடத்துக்கு நம்ம மாறிட்டோம். நம்ம இந்த சென்ஸ் அந்த ஹோல் இண்டஸ்ட்ரியே மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இன்கேஸ் உங்கள் பசங்க வீடியோ கேம்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அண்ட் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸை வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஃபோனோ டேப்லெட்டோ கொடுக்காம ஒரு கண்ட்ரோலர் கொடுங்க. யூ கேன் ஈவன் பை தம் கேமிங் கன்சோல். லெட் தம் எக்ஸ்ப்ளோர் கேம்ஸ் லைக் சூப்பர் மரியோ கேலக்ஸியாக இருக்கட்டும், இல்லை பேஸ்ட் ஆன் தர் ஏஜ் சொல்கிறேன். நிறைய கேம்ஸ் இருக்குது. ஈவன் போர்ட்டல் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெச்சூரோ இல்லை அடல்ட்டுன்ற டேக்கில் கூட வராது. இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இந்த மாதிரியுமே நிறைய கேம்ஸ் இப்பயுமே இருக்குது. பட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட். தட்ஸ் த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக். அண்ட் முக்கியமாக அவங்க ஏதாவது ஒரு லெவலில் வந்து ஸ்டக் ஆகிட்டாங்க அப்படின்னா, லெட் தம் கெட் ஸ்டக். அவ்வளோதான். இன்டர்நெட்டில் அதுக்கு டுட்டோரியல் பார்த்தோ இல்லை அவங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்து அதை ரிசால்வ் பண்ணுறதுலாம் ஹெல்ப் பண்ணாதீங்க. 3-4 நாள், ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல. லெட் தம் ட்ரை அகைன். 90s கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் கேம் ஓவர்ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் கேம் ஓவர். இட்ஸ் பேசிக்லி ட்ரை ஹார்டர், ட்ரை டிஃப்ரெண்ட்லி. GTA Vice City பற்றி சொல்லியிருந்தேன். அதில் அந்த ஹெலிகாப்டர் மிஷன்ன்றது இப்போ இருக்கிற மீம் கல்ச்சரில் சொல்கிற அளவுக்கு இட் இஸ் தட் ஹார்ட். பட் அந்த கேம்ஸ்லாம் ஆடி அந்த லெவல்ஸை வந்து ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கற்று வச்சுருப்பான். என் கேங்கில் நானும் கற்றுக்கிட்டேன். எங்களை கூட்டிகிட்டு போவாங்க ஒரு வீட்டுக்கு, எனக்கு இந்த லெவல் முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் எமோஷன். ஸோ வீடியோ கேம்ஸுன்றதில் என்னால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதே என்னால் லிஸ்ட் பண்ண முடியும். இப்போ இருக்க கேம்ஸில் எவ்வளோ பேட் கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருக்குன்றது என்னால் லிஸ்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் என்னோடய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன், ஐ ஹவ் டிட் அ ஹோல் ப்ரெசன்டேஷன் ஆன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் வீடியோ கேம்ஸ். ஆர்மி செலெக்ஷன் வரைக்கும் இந்த வீடியோ கேம்ஸோட பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்ற அளவுக்கு ஐ டிட் மை ப்ரெசன்டேஷன். அதோட லிங்க்கும் இந்த வீடியோவில் இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கேம்ஸுன்றது காம்ப்ளெக்ஸான டாஸ்க்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அனதர் ஹாபி. உங்கள் பசங்களுக்கு வெளியில் போய் விளையாட பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக விளையாடலாம். விளையாடுற பசங்களுமே வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் வீடியோ கேம்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இட்ஸ் நாட் சம்திங் as bad as people talk about addiction. அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. they can come out of it easily if it is in a controlled environment. நான் சொன்ன மாதிரி இந்த கேமிங் கன்சோல்ஸ்லாம் நான் வாங்கி தரேன் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் யாரும் பேட் அட்வைஸாக பார்க்காதீங்க. இன் that way you can actually create a controlled environment. ஏன்னா ஒரு கேமிங் கன்சோல்ன்றது அவங்க எனி டைம் எனிவேர்ன்ற மாதிரிலாம் விளையாட முடியாது. இட் இஸ் அ டெடிகேட்டட் ஸ்பேஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட இன்வைட் பண்ணி ஒன்றா சேர்ந்து விளையாடலாம். பட் ஃபோன்லேயோ டேப்லெட்லேயோ விளையாடுறத விட திஸ் இஸ் ஃபார் பெட்டர். யூ கேன் ஹாவ் அ பெட்டர் கண்ட்ரோல் ஆன் தெம். வீக்லி இவ்வளோதான்ற மாதிரி நீங்கள் டைம் அலோகேஷன்ஸ்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஈவன் இஃப் யூ வாண்ட் ஐ கேன் பில்ட் அ ஹோல் ஸ்ட்ரக்சர். அதை நான் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கூட எழுதி இந்த வீடியோவில் நான் முடிஞ்சால் பின் பண்ணுறேன். ஆஃப்டர் சம் டேஸ் ஹவு த வீடியோ வெண்ட் அப்படின்றது பொறுத்து. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய்.